ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வீட்டுக்கு வர ஏசி வோல்டேஜ் எப்படி நம்ம ஸ்மால்ஸான டிவைஸ் யூஸ் பண்ணுற டிசி வோல்டேஜாக எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸில் யூஸ் ஆகுதுன்றத இன்னைக்கு எந்த தல்ஸாக பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் தருண் அண்ட் வெல்கம் டு த சேனல் எலக்ட்ரானிக் மாஸ்டரி. ஸோ கன்வர்ஷன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏசி கரண்ட்னா என்ன, டிசி கரண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் வரும். அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசி கரண்ட் வரும். ஸோ டிசி கரண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலுமே அந்த டைமுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த வோல்டேஜும் சரி கரண்ட்டும் சரி எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. இதை டிஃபைன் பண்ணுறதுக்கான பேராமீட்டர்ஸாக நமக்கு வந்து 2 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா அதோட ஹையஸ்ட் வேல்யூ வரும். இங்கே ஹையஸ்ட் வேல்யூ லோவஸ்ட் வேல்யூ கிடையாது, அதுக்கு இருக்க வேல்யூ. இப்போ 9 வோல்ட் பேட்டரினா 9 வோல்ட் அப்படின்றது ஆம்ப்ளிடியூட். அது வழியாக எவ்வளோ கரண்ட் டெலிவரி பண்ணுறன்றது தான் கரண்டோட ஆம்ப்ளிடியூட். இப்போது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பொலாரிட்டி, அது செகண்ட் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பொலாரிட்டி அப்படின்னா எந்த சைட் பாசிட்டிவ் எந்த சைட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். இப்போது பேராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணுறது 2 தெரியுது டிசிக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆம்ப்ளிடியூட், செகண்ட் ஒன் இஸ் பொலாரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஏசி வருவோம். இப்போ இந்த ஏசி கரண்ட் டிஃபைன் பண்ணுறதுக்கான பேராமீட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் பீக் வேல்யூன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த பீக் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஏசி வோல்டேஜ் அப்படின்றது வந்து உங்களுக்கு டைமை பொறுத்து வேரி ஆகும். இப்போ உங்களுக்கு அது ஒரு பீரியாடிக்கலாக ஒரு டைமுக்குள்ளே, இப்போ ஒரு 2 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமை பொறுத்து அந்த ஏசி கரண்ட்ன்றது சைன் வேவ் ஃபார்மில் வந்து போகும். இப்போ உங்களுக்கு ஏசி கரண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சைன் வேவ் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஷார்ட் டூத் இருக்குது, அண்ட் தென் வந்து ட்ரையாங்குலர் வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ அதோட வேல்யூ இன்ஸ்டன்டேனியஸாக மாறிட்டே இருக்கும். தென் அதே வேல்யூஸ் தான் செகண்ட் சைக்கிள் ரிப்பீட் ஆகும். இப்போ அதை டிஃபைன் பண்ணுறதுக்கான பேராமீட்டரில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பீக் ஆம்ப்ளிடியூட். பீக் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சைக்கிள்குள்ளே அது ரீச் பண்ணுற பாசிட்டிவ் சைக்கிளையோ நெகட்டிவ் சைக்கிளையோ அது ரீச் பண்ணுற மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம வந்து பீக் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பொலாரிட்டி கிடையாதுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக பொலாரிட்டி கிடையாதுன்னா பொலாரிட்டி கிடையாதுன்றது மீனிங் கிடையாது. ஒரு செகண்டுக்கு அதோட பொலாரிட்டி எத்தனை டைம் சேஞ்ச் ஆகுது. இப்போ பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி சொல்லிட்டு சொல்கிறோம். அதோட யூனிட் வந்து நம்ம ஹர்ட்ஸ்னு சொல்கிறோம். 50 ஹெர்ட்ஸ் சொன்னோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு அதோட பொலாரிட்டி வந்து 50 டைம்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரூட் மீன் ஸ்கொயர்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக நமக்கு வரதுல வந்து சைன் வேவ் தானே. இப்போ இந்த சைன் வேவ் எப்படி ஆர்எம்எஸ் வேல்யூ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைன் வேவ் வந்து பாசிட்டிவ் சைக்கிள் ப்ளஸ் நெகட்டிவ் சைக்கிள் அப்படி வரதுனால நமக்கு இது நீங்கள் டோட்டலாக இன்டெகிரேட் பண்ணுறப்போ வேல்யூ வந்து 0 கிடச்சிடும். அப்படி 0 வடக்கூடன்றனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது இந்த நமக்கு நார்மலாக வந்து அந்த சைன் வேவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிடுறாங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை டோட்டலாக இன்டெகிரேட் பண்ணி நமக்கு வந்து 2 வாட் வெயிட் பண்ணுறப்போ 0.712 த வேல்யூ ஆஃப் பீக் ஆம்ப்ளிடியூட் கிடைக்கும். இப்படி இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்எம்எஸ் விஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணுறப்போ இதுதான் வந்து எஃபெக்டிவாக அந்த சர்க்யூட்டில் இருக்க வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு என்னன்னு சொல்லலாம், ஒரு மீன்னு சொல்லலாம், ஒரு மீடியம் வேல்யூன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஸ்டாண்டர்டாக இந்த வேல்யூ ஆஃப் கரண்ட் போதுப்பா, இவ்வளோ வோல்டேஜ் போதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் வந்து அந்த ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்றத இந்த ஏசியில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஏசி அண்ட் டிசி கரண்ட். ஸோ ஏசினா என்ன, வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து டைமை பொறுத்து வேரி ஆகும். டிசி அப்படின்னா எப்பவுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஏசி டு டிசி கன்வர்ஷனில் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து எந்தெந்த காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து டயோட் அண்ட் தென் லோட் ரெகுலேட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இன்னொரு ஜெனடையோன்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் யூஸ் பண்ணும். அண்ட் தென் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டயோட்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டயோட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அ செமிகண்டக்டர் டிவைஸ் விச் அலோஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் ஜஸ்ட் ஒன்லி ஒன் டைரக்ஷன். இப்போ உங்களுக்கு இந்த சைட்லேருந்து இந்த சைட் தான் கரண்ட் போகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு சைடு மட்டும் தான் கரண்ட் அலோவ் பண்ணும். இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷனில் கரண்ட் வந்து அலோட் பண்ணாது. இப்போ இதுதான் வந்து மேஜர் அப்ளிகேஷன் ஆஃப் டயோட். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பியூர் இப்போ வந்து ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிகான் அண்ட் ஜெர்மானியம். இப்போ சிலிகான் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், பியூர் சிலிகான் எப்பவுமே வந்து கண்டக்ட் பண்ணாது. யூ ஹாவ் டு டோப் இட் சச் தட் இட் வில் ஹாவ் த ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோப்பிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த டோப்பிங் எப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுவாங்க. இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த சார்ஜ் கேரியர்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகும். அப்படி சார்ஜ் கேரியர்ஸ் நிறைய கிரியேட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து நடக்கும். இப்போ இந்த டோப்பிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா என் டைப் டோப்பிங், பி டைப் டோப்பிங் சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் என் டைப் டோப்பிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து இப்போ சிலிக்கானோட வேலன்சி வந்து 4. இப்போ வந்து என் டைப் டோப்பிங்னா ஃபாஸ்பரஸ் அப்படின்றதுக்கு வேலன்சி வந்து 5. அப்போ நீங்கள் இந்த இம்ப்யூரிட்டி அதில் வந்து லைட்டாக ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலிக்கான் ஆட்டம் வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ணும். சே சம் ஆஃப் ஒரு 100 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100 ஆட்டம்ஸில் ஒரு 25 ஆட்டம்ஸோ ஒரு 30 ஆட்டம்ஸ் சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சிலிக்கானோட வேலன்சி 4 தான். இப்போ கோவலன்ட் பேண்ட் அதில் ஃபார்ம் ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்பரஸில் இருக்க 4 எலக்ட்ரான் வந்து ஃபார்ம் ஆகிடும், பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ பேலன்ஸ் இருக்க 1 எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்படி இருக்க ஃப்ரீ எலக்ட்ரானால உங்களுக்கு வந்து சார்ஜ் கேரியர்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அண்ட் தென் இப்போ நீங்கள் வந்து பிடெக் டோப்பிங்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் போரானை வச்சு தான் நம்ம பிடெக் டோப்பிங்ன்றது நார்மலாக பண்ணுவாங்க. இப்போ இந்த போரானோட வேலன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ உங்களுக்கு வந்து சிலிக்கான் ஆட்டத்தை ரிப்ளேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து டெஃபிஷியன்சியாக இருக்கும். அப்போது உங்களுக்கு அங்கே கிரியேட் ஆகிற டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம வந்து ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது நீங்கள் இந்த சைடு ஒரு பிடெக் இன்னொரு சைடு என் டைப் ஒரு பியூரான ஒரு சிலிக்கான் எடுத்து ஒரு சைடு பிடெக் இன்னொரு சைடு என் டைப் இப்படி டோப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் டிப்ளீஷன் லேயர்னு சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த லேயர்லேயே ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சார்ஜ் கேரியர்ஸ் ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ணுறப்போ ஒரு சைடில் இருக்க ஹோல்ஸ் இன்னொரு சைடில் இருக்க எலக்ட்ரான்ஸ் நோக்கி எடுக்கப்படும். அண்ட் தென் இந்த பக்கம் எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் ஹோலை வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பி டைப்பில் இருக்க ஹோல்ஸ் வந்து என் டைப்பில் இருக்க எலக்ட்ரான்ஸ் கூட கொஞ்சம் மெர்ஜ் ஆகும். அந்த மாதிரி என் டைப்பில் இருக்க எலக்ட்ரான்ஸ் பி டைப்பில் இருக்க ஹோல்ஸ் கூட கொஞ்சம் போய் மெர்ஜ் ஆகும். அப்படி மெர்ஜ் ஆகிறப்போ உங்களுக்கு நடுவில் அந்த ரெப்ளிஷன் ரீஜன் ஃபார்ம் ஆகும். இது ஃபர்தராக ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஃபார்ம் ஆகிற அந்த டிப்ளிஷன் ரீஜனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே அந்த எலக்ட்ரான் இந்த சைடு ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தர் மூவ்மெண்ட் ஆஃப் அந்த ஹோல்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ராப் பண்ணிடும். அதாவது உங்களுக்கு இந்த சைடு மறுபடியும் வரதுன்னு நினைக்கிறத வந்து ஆல்ரெடி அந்த ஹோல்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் வரதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரிப்பல் பண்ணி விட்டுரும். இப்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லேயர் வந்து டிப்ளிஷன் ரீஜன் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போது இந்த டிப்ளிஷன் ரீஜன் வந்து உங்களுக்கு வந்து ஓவர் கம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றது இப்போ நடக்குன்றது நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சா. இப்போது இந்த செமிகண்டக்டர் டிவைஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது அதுக்கு தான் வந்து பயாசிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. பயாசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் டு த செமிகண்டக்டர் டிவைஸ். இப்போது அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பயாசிங் ரிவர்ஸ் பயாசிங் சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்வர்ட் பயாசிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பி டைப்பில் பாசிட்டிவ் சப்ளை ஒரு பேட்டரியில் இருக்க பாசிட்டிவ் சப்ளை எடுத்து பி டைப்லையும் நெகட்டிவ் சப்ளை எடுத்து என் டைப்லையும் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பி டைப் பாசிட்டிவாக அப்போது உங்களுக்கு பி டைப்பில் இருக்கிறதும் வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும், உங்களுக்கு கொடுக்குறது பாசிட்டிவ் சப்ளை. அப்போ உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து இந்த பக்கம் தள்ளிவிடும். அந்த மாதிரி அந்த சைடு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுறப்போ அங்கே இருக்க நெகட்டிவ் சப்ளை எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் தள்ளும். அப்படி தள்ளுறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிற டிப்ளிஷன் ரீஜன் ஃபுல்லாக வந்து குறைஞ்சி உங்களுக்கு வந்து சார்ஜ் எடுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த எந்த ஒரு டைமில் வந்து எவ்வளோ ஒரு வோல்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிப்ளிஷன் ரீஜன் அப்படின்றது ஃபுல்லாக கம்மியாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.7 வோல்ட். அந்த 0.7 வோல்ட் தான் நம்ம வந்து பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு இதுவே மாற்றி ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிப்ளிஷன் ரீஜன்றது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது வந்து பெருசாகிட்டே போகும். அப்படி பெருசாகிட்டே போகிறப்போ உங்களுக்கு வந்து ஃபர்தர் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடும். இப்போது உங்களுக்கு வந்து இந்த பேரியர் பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மானியத்துக்கு 0.3 வோல்ட் அண்ட் தென் சிலிக்கானுக்கு 0.7 வோல்ட். இந்த பேரியர் பொட்டன்ஷியல் என்னது எந்த ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அந்த டிப்ளிஷன் ரேஞ்ச் ஃபுல்லாக வந்து குறைஞ்சி உங்களுக்கு வந்து கரண்ட் கண்டக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வோல்டேஜ் தான் நம்ம வந்து பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பிரேக் டவுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. பிரேக் டவுனில் அவலான்ச் பிரேக் டவுன் இருக்குது, இன்னொன்று ஜெனர் பிரேக் டவுன் இருக்குது. இந்த ஜெனர் பிரேக் டவுன் ஜெனர் டைவில் தான் நடக்கும். அது ஃபர்தராக பின்னாடி பார்க்கலாம். அவலான்ச் பிரேக் டவுன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பேஸ் நீங்கள் ஃபர்தர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா வந்து அந்த டிப்ளிஷன் ரேஞ்ச் பெருசாகி ஒரு கட்டத்தில் அந்த டிப்ளிஷன் ரேஞ்ச் ஃபுல்லாக உடஞ்சிடும். அப்படி உடையிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எனார்மஸ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்படி கிரியேட் ஆகிற சார்ஜ் கேரியர்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி அந்த ஆட்டம்ஸில் இருக்க சார்ஜ் கேரியர்ஸ் அப்படியே தான் இருக்குது. அங்கேருந்து வெளியே வந்து அந்த டோப்பிங்னா வெளியே வந்து அந்த எலக்ட்ரான்ஸோ இல்லை ஹோல்ஸோ தான் உங்களுக்கு வந்து கரண்ட் கனெக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இப்போது உங்களுக்கு வந்து இப்போ இங்கே ஃப்ரீயாக இருக்கல எலக்ட்ரான், இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரலாக வந்து வோல்டேஜ் அதிகமாக அப்ளை பண்ணுறதுனால அந்த எலக்ட்ரான் போய் ஆல்ரெடி பாண்டில் இருக்க எலக்ட்ரான் உடைக்கும். அப்படி உழைக்கிறப்போ 1 வந்து 2 ஆகும், 2 4 ஆகும், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நார்மஸ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர் கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி அதிகமாக ஃப்ளோ ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து அந்த டயோடே வந்து டேமேஜ் ஆகிடும். உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் பி சைடு இந்த பக்கம் என் சைடு ஆச்சா. இப்போ உங்களுக்கு ரிவர்ஸ் பயாஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் பி டைப் டோப் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸே இருக்காது. இந்த மாதிரி என் டைப் டோப் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸே இருக்காது. தேர் வில் பி சம் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். இப்போ பி டைப்பில் சம் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், அந்த பக்கம் என் டைப்பில் ஒரு சில ஹோல்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்க எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸால் உங்களுக்கு கிரியேட் ஆகிற கரண்ட் தான் வந்து
ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கான்செப்ட்லாம் நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ஏசி டு டிசி கன்வர்ஷனோட ப்ராசஸ்க்குள்ளே இறங்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஏசி டு டிசி கன்வர்ஷனில் உங்களுக்கு வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்னு சொல்லிட்டு ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்யூட் தான் உங்களுக்கு வந்து ஏசி வந்து டிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நமக்கு ஒரு 240 வோல்டேஜ் நமக்கு வந்து ஒரு 5 வோல்டேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வந்து 240 வோல்டேஜ்லேருந்து ஒரு 9 வோல்ட்டுக்கோ இல்லை ஒரு 7 வோல்ட்டுக்கோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. இப்படி ஸ்டெப் டவுன் பண்ணுறப்போ உங்களுக்கு 240 வோல்டேஜ் 9 வோல்டேஜாக கிடைக்கும். அதுவும் ஏசியாக தான் கிடைக்கும், டிசியாக கிடைக்காது. இப்படி வர வோல்டேஜ் வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து டயக்ராமில் காமிக்கிற மாதிரி அந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு வந்து டயோட் கிராஸாக வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு 4 டயோட் இருக்கா, அப்போது உங்களுக்கு வந்து மேலே இருக்க டயோட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சைடாக தான் கரண்ட் வரும். அப்படி அந்த சைடாக கரண்ட் வரப்போ உங்களுக்கு வந்து கரண்ட் சப்ளை ஃபுல்லாகவே வந்து அந்த டயோட் ஃபஸ்ட்டு அந்த டயோட் 2 வழியாக தான் போகும். இந்த டயோட் 1 வழியாக போகிறத வந்து பிளாக் பண்ணி வச்சிடும். அப்போது உங்களுக்கு டயோடுக்கு அக்கராஸாக இந்த பக்கம் இருக்கிறது வந்து கிரவுண்டாக இருக்கும். அப்போது உங்களுக்கு இந்த டயோட் 3 வழியாக தான் கரண்ட் போகும். இப்போது உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு இப்போ இந்த சைடு வந்து கீழே வழியாக கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கரண்ட் வரப்போ உங்களுக்கு வந்து டயோட் 4 வழியாக தான் கரண்ட் போகுமே தவிர டயோட் 2 வழியாவோ டயோட் 1 வழியாவோ இல்லை டயோடு 3 வழியாவோ உங்களுக்கு வந்து கரண்ட் போகாது. அப்போது உங்களுக்கு அந்த டயோட் 3 வழியாக அந்த எக்ஸ்டர்னலாக அந்த பக்கம் இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஆக்ட் ஆகும். அப்போது உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து பேஸ் சப்ளை கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பல்சேட்டட் டிசி ஃபார்மாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஏசி சப்ளை வந்து இப்போ பல்சேட்டடாக கிடைக்கிறப்போ அந்த பல்சேட்டிங் டிசி சப்ளை வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும். அதாவது உங்களுக்கு இந்த பல்சேட்டிங்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். அந்த கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டரோட பிரின்சிபல் இங்கே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வந்து இப்போது அந்த பல்சேட்டிங் டிசி ஃபார்ம் வந்துச்சா, இந்த பல்சேட்டிங் டிசி ஃபார்மில் உங்களுக்கு வந்து பீக்காக இப்போ ஆல்ரெடி ஒரு சில வோல்டேஜ் ட்ராப்லாம் நடந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு 9 வோல்ட் நம்ம வந்து ட்ராப் பண்ணி வோல்டேஜ் டவுன் பண்ணியிருக்கோமா. இப்போ இந்த 9 வோல்ட் வந்து சில பொட்டன்ஷியல் ட்ராப்லாம் நடந்து உங்களுக்கு 7 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த எப்போலாம் அந்த பீக் ஆம்ப்ளிடியூட் 7 வருதோ அப்போலாம் அந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகும். அப்படி சார்ஜ் ஆகிற கெப்பாசிட்டர் வந்து எப்போல்லாம் அது அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் 7 வோல்டேஜ் கீழே குறையுதோ அப்போது அது சார்ஜ் ஆகிருக்கு அதோட சார்ஜ் கேரியர்ஸ் வச்சு அதே அந்த 7 வோல்டேஜ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும். இப்படி ட்ரை பண்ணி கரெக்டாக ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த பல்சேட்டட் டிசி ஃபார்மை வந்து ஓரளவுக்கு நல்லா கரெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். இப்படி கரெக்ஷன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லோட் ரெகுலேஷன். அதாவது உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து 5 வோல்ட் தான் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து அதில் வந்து ஜெனார் டயோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயோட் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ஜெனார் டயோடுக்கு நார்மல் டயோடுக்கு வித்தியாசம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜெனார் டயோடோட டோப்பிங் லெவல் வந்து 1000 டைம்ஸ் வந்து நார்மல் டயோட அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இதோட சார்ஜ் கேரியர்ஸ் ரொம்ப அதிகம். அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பயாஸில் இப்போ வந்து உங்களுக்கு 5 வோல்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெனார் டயோடில். எப்போ உங்களுக்கு அந்த ஜெனார் டயோடில் ரிவர்ஸ் பயாஸில் 5 வோல்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த 5 வோல்ட் மட்டும் தான் அந்த இடத்துல ட்ராப் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் 10 வோல்ட் கொடுத்தாலும் சரி, 15 வோல்ட் கொடுத்தாலும் சரி, மற்ற எல்லா ட்ராப்புமே உங்களுக்கு அதுக்கு கிராஸாக இன்னொரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரெசிஸ்டரில் தான் ட்ராப் ஆகும். மற்றபடி நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் இந்த பக்கம் வந்தாலும் சரி, அந்த இடத்துல 5 வோல்டேஜ் மட்டும் தான் ட்ராப் ஆகும். மற்ற எல்லா வோல்டேஜுமே உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டரில் தான் ட்ராப் ஆகும். இப்போ இந்த 5 வோல்ட் உங்களுக்கு வந்து ஜெனாருக்கு அக்ராஸாக வந்து நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து சார்ஜ் கேரியர்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஜெனர் வழியாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல டேமேஜ் நடக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் கான்சன்ட்ரேஷன் அதிகம். அந்த இடத்துல சார்ஜ் கான்சன்ட்ரேஷன் கம்மி எங்கே நார்மல் டயோடில். இப்போ உங்களுக்கு வந்து 1000 டைம்ஸ் வந்து டோப்பிங் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த சார்ஜ் கேரியர்ஸ் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் நடக்காது. உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்டர்னலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு டைப்போல் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டேமேஜ் நடக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஜெனர் பிரேக் டவுன் நடக்கிறப்போ உங்களுக்கு வந்து 5 வோல்ட்டோ இல்லை நீங்கள் 3 வோல்ட்டோ எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் அந்த ஜெனர் டயோட் வாங்குறீங்களோ அந்த ஜெனர் டயோட் வந்து அந்த டைமில் நீங்கள் ரிவர்ஸ் பேஸ் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த வோல்டேஜ் கரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்படி கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 வோல்ட்னா 3 வோல்ட் மட்டும் தான் அந்த இடத்துல ட்ராப் ஆகும். அதுக்கு மேலே எந்த வோல்டேஜாக இருந்தாலும் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிக்க ரெசிஸ்டரில் தான் ட்ராப் ஆகும். இப்போது நமக்கு தேவையான அந்த ஒரு 3 வோல்ட்டோ 5 வோல்ட்டோ அந்த ஜெனருக்கு அக்ராஸாக நம்ம வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தென் இந்த வீடியோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்போர்ட் மீ டு க்ரோ மோர். தேங்க்யூ.